நமः பார்வதீபதயே கோவிந்தநாமசங்கீர்த்தனம். கல்லும் காவேரியும் இருக்கிற வரைக்கும் ராமாயணம் உலகத்துல வளர்ந்துட்டே இருக்கும்னு வால்மீகி ஆசீர்வாதம் பண்ணி ராமாயணத்தை முதல்ல ஆரம்பிச்சு கொடுத்தார் குசலவாளுக்கு. குசலம்னா ஒரு தர்பைக்கு பேரு, லவம்னா நுனின்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி ஒரு புல்லு மாதிரி ரொம்ப சொற்பமா உலகத்துல எந்த பிரளயம் வந்தாலும் அந்த பெரிய ஆலமரம், அரச மரம், மாமரம் எல்லாம் விழும். புல்லுக்கும் பூண்டுக்கும் ஆவதே கிடையாது. அது வாட்டுக்கும் போயிட்டு தானே அது நின்றுட்டே இருக்கும். என்னுக்கும் அசையாது. பாக்கி புதுசா வந்து ராஜ்யமா பெறட்டோ ஒரு அபிப்பிராயங்களோ எல்லாம் மாறும். ராமனுடைய பக்தி மாத்திரம் உலகத்துல மாறவே மாறாது. அந்த ராமாயணத்தை பாக்கியம் வாழ்க்கு அதை அச்சு போட்டு ஜனங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறவளுக்கு பாக்கியம், பெரிய பாக்கியம். அதை எழுதினாலே மகாபாக்கியம்னு எழுதி கடைசியில எழுதி வைத்தோம். பழைய நாள்ல எழுதி வைக்கிறதுனா அது எழுதினாலே அதுக்காக புண்ணியம் கிடையாது. ஒரு தரம் எழுதிட்டோம்னா அது 10,000 பேர் படிச்சு அதுல இருந்து காப்பி எடுத்தானே இது வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு எத்தனாயிரம் வருஷம்னு கணக்கு இல்லை, எத்தனை யுகாந்திரமா வந்திருக்கு நமக்கு ராமாயணம். அப்படி கையால் எழுதியே வந்திருக்கு. இப்ப இந்த நாள கையால் எழுதுறதுக்கு ஒரு பழக்கங்கள்லாம் மாறி போயிட்டதுனால இப்ப கையால் எழுதுற புண்ணியம் அச்சு போட்டதுனாலதான். அந்த அச்சு போட்ட புண்ணியம் இந்த லாகர் நல்ல ஹைகோர்ட் சட்டங்கள்லாம் போடுறதுக்காக ஒரு பிரசவம் வச்சு ஆரம்பிச்சா ஈகிருஷ்ணாவின் மாப்பிள்ள. அது கடைசியில அந்த புண்ணியத்தை காட்டிலும் அது ஏதோ பேரு ஐஸ்வர்யம் அதுக்கு உபயோகப்பட்டது, புண்ணியத்துக்கு உபயோகப்பட்டது. இந்த காய்கறியும் சரி ராமனுடைய ஒரு ராமாயணத்தை பண்ணினார். 25 வருஷம் ஆச்சு. ஒரு 5000 பேர் கையில கொடுத்தாரு புத்தகத்தை. ஆனா ஒரு புத்தகம் எத்தனை பேர் வாசிச்சாலும் தெரியல. அதே மாதிரி அவ்வளவு நல்லா இன்னொரு பொண்ணும் எல்லாரும் ஆசைப்பட்டு 2-3 வருஷம் 4 வருஷம் கேட்டு இருந்தா. என்னுடைய வந்து கேட்டுறா நம்ம பேர். நானும் கூட சொல்லி வச்சு அவளே பிரணம் பேசணும் பண்ணினா அது அவசரம். நான் இங்க இருந்துக்குள்ள இந்த ராமோத்சவம் இன்னைக்கு பூர்த்தியாச்சு, பட்டாபிஷேகம் இன்னைக்கு. அதனால இது இன்னைக்கு கொண்டு வந்துடணும்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைகள், அவர் தம்பி குழந்தை 2 பேருமா அவசரமா வேற வேலை எல்லாமே அதை ஆரம்பிச்சு நடத்தினா. சம்ஸ்கிருத காலேஜில் சாஸ்திர சுப்பிரமணியேஸ்வரன், பாலக்காடு சுப்பிரமணியேஸ்வரன் அவரும் அதே காரியமா இருந்து அதையும் அச்சு இன்னைக்கு கூட கொண்டு வந்துட்டா. முந்தான ஒரு காப்பி பார்த்து சிவகம் கொடுக்கணுங்கிறதாக ஒரு காப்பி கொண்டு வந்தா. அப்புறம் நேத்திக்கு நான் மடியா கொடுக்கணும்னு இந்த அஹிம்சா பட்டுங்கிறது தான் உபயோகப்படுறேன். இப்போ பட்டுன்னா எல்லாத்துக்கும் ஹிம்சன்னா இருக்கு. பூச்சியை ஹிம்சை பண்ணி என்ன பண்றா? பூச்சி ஹிம்சை பண்ணாம ஒரு பூச்சி மாத்திரம் தானா அந்த கூட்டை வெடிச்சிருந்து ஒடி போயிடுறது. அப்புறம் அதை எடுக்கிறது அஹிம்சா பட்டுன்னு பேரு. அந்த அஹிம்சையினால ஒரு வட்டம் ரொம்ப விலை ஜாஸ்தி. பார்த்தா பட்டு மாதிரி அழகா இருக்காது, ஒரு கலர் மாதிரி தான் இருக்கு, தவறு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு விலை இந்த மாதிரி 4 பங்கு 5 பங்கு ஜாஸ்தி இருக்கு. அதனால ஒரு இது போட்டு ஒரு அட்டை போட்டு கேலிக்கோ வைக்கிற மாதிரி அது அஹிம்சா பட்டினால் போட்டு எனக்கு மடிக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தா. நேத்திக்கு 4-5 இன்னைக்குதான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும்னுட்டு ராமாயணத்தை கொண்டு கொடுத்தா. இது முதல்ல சோதனை சுத்தி பண்ணி அச்சு போட்ட சாஸ்திரிகளுக்கு கொடுக்க சொல்லி ஒரு கவரோட வச்சிருக்க. ஏன்னா சாஸ்திர ஞாபகம் இருந்தா தானே புத்தகம் சரியா வரும். பாக்கி ஆசை இருக்கிறவாளும் இருக்கலாம், பிரஸ்து கையில இருக்கிறவாளும் இருக்கலாம். அவளெல்லாம் சாஸ்திரம் இல்லாதவனா இந்த காரியம் முடியாது. ஏன்னா சாஸ்திரம் இல்லாதான் பூர்த்தியாச்சு. பரிசமத்தையும் பரவாயில்லைக்கு நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இருந்தா ராமபக்தாளுக்கு தெரிஞ்சாவும் ராமனுக்கு தெரிஞ்சாவும் பண்றேன். அஜ்ஞானத்தினால சில தவறுகள் விட்டுக்கலாம். அஜ்ஞானத்தினால அதுக்கு நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அது பண்ணா வரேன். அதுதான் நீ ராமாயணம் அத்தியனம் பண்ணதுனாலதானே அத்தியனத்தினாலே ஏதோ சம்ஸ்கிருதத்தை அத்தியனம் பண்ணதுனாலதானே ஏதோ சோதனை பண்றதுக்கு வந்தாலும் முடியுது. பாக்கி 1000 பேருக்கு ஆசை இருந்தாலும் படிக்கணும்னு ஆசை இருக்க முடியாது. சில பேருக்கு படிக்க முடியும், ஆனாலும் அதை சுத்தப்படுத்தி அச்சு போட்டுறதுக்கு முடியாது. சில பேருக்கு தான் முடியும். ஏதோ பெரியவாளுடைய ஒரு நல்ல வித்வானுடைய பரம்பரையில் நீ சிசுரம் பண்ணி அவளுக்கு வித்து கத்துன்றதுனால இந்த பாக்கியம் கிடைச்சது உனக்கு. இன்னொன்று இருக்கா? இன்னும் 2-3 இன்னும் இருக்க காப்பி நீங்க உங்க காப்பி இருக்கணும். வேற இருக்கணும் ராஜத்துக்கு. ராஜா அங்க இருக்கப்பா. இதுல ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒவ்வொரு படம் போட்டிருக்கா. படம் ராமர் எப்படி இருப்போம் இந்த நாள்ல, ராமர் படம் சீதை எப்படி இருந்திருப்பா, ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பா, தபஸ்தேகள்லாம் எப்படி இருப்பா, ரிஷிகள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா இப்ப நமக்கெல்லாம் எப்படி இருப்பான்னு இப்ப சினிமா பார்க்கிறவளுக்கெல்லாம் சினிமாவில் எப்படி வராளோ அப்படிதான் இருப்பான்னு இப்ப அவ்வளவுதான் தெரியும் இப்ப இருக்கிறவளுக்கு. ஆனா அந்த ராமர் கொஞ்சம் கிட்டினவா இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் அது புரிஞ்சு பொதுவா எல்லாருக்கும் ரவிவர்மா எப்படி இருக்கானோ அப்படிதான் இருப்பா. ரிஷிகளோ ராமான்னு அதுக்கு ஒரு முன் தலைமுறைக்கு
முன்தலைவன் இருக்கிறவளதான் ரவிவர்மனுடைய ஞாபகம். அதனால ராமர் இப்படித்தான் இருப்பார், சீதா இப்படித்தான் இருப்பார் அப்படி ஞாபகம். அதுக்கு வந்து தஞ்சாவூர்ல படம் இருக்கு, பட்டாபிஷேக படம். அது ஒரு 100 வருஷத்துக்கு வந்து இருக்கிற ஒரு பரம்பரை. அதுல அப்படி இருப்பாருன்னு அப்படி. அதுக்கு வந்து கோவில்ல வந்து விக்கிரகங்கள் எப்படி வச்சிருப்பாளோ அப்படித்தான் இருப்பா. ரிஷின்னா சுவாமின்னா அப்படின்னுட்டு மனசுக்கு ஒரு பாவனைக்கு அப்படி இருக்கும். இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ள பழசு இந்த நம்ம தேசத்துல மனுஷெல்லாம் எப்படி இருப்பா, அந்த காலத்துல ராஜாக்கள் எப்படி இருப்பா, சாமானிய மனுஷால் எப்படி இருக்கா எப்படி இருப்பா, சாமானிய ஒரு ஏழைகள் எப்படி இருப்பா, கொஞ்சம் பணக்காரால் எப்படி இருப்பா, ரிஷிகள் எப்படி இருப்பா, சக்கரவர்த்திகள் எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்கிறதுக்குள்ள பழசு பாக்கியெல்லாம் மாறும். அவளுடைய மனோபுத்தி அனுசரிச்சு ரவிவர்மாவும் இந்த காலத்தையும் அனுசரிச்சு பழசையும் அனுசரிச்சு அப்படி அப்படியே அவன் எழுதியிருப்பான். அவன் சிற்பி பழைய நாளில் சிற்பின்னா கல்லில் மாத்திரம் இருக்கு, எல்லா நுணுக்கங்களும் அதில் வர முடியாது. அதனால எல்லா சுவாமியும் இருக்கிறதுக்குள்ள அந்த அந்த நாளில் பெரியவாள்லாம் எப்படி இருந்துப்பான்னு கேட்டா அது ரொம்ப சமீபமா இருக்கிறது தெருக்கூத்து தான். அந்த வேஷம் மாறியே இருக்காது. அதனால அப்போ நவரத்ன விஷயத்துல பதிலாக ஏனோ குருணாப்பட்டை வச்சிருக்கோம். அவதான் கேள்விரமோ குண்டலமோ இதுவோ அதெல்லாம் வந்து தெருக்கூத்துல இருக்கோ, அதுதான் கூடிய வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பெரியவெல்லாம் இருக்கிறதுக்கு. அந்த தெருக்கூத்து கூட கொஞ்சம் கொஞ்சம் ராஜாக்கள்னால சோழ ராஜாக்கள்னால இருந்தா சோழ ராஜா மாதிரி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம தேசத்தில் நாயக்க ராஜா இருந்திருக்கா, மகாராஷ்டிர ராஜா இருந்திருக்கா. அவாவ ராஜா நாள்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாசனை அனுசரிச்சு மாறிச்சிருப்பா. இது எல்லாத்துக்கும் பழசு இந்த வடக்க இந்த ஹைதராபாத் ராஜ்யத்துல மேல வடகிழக்கு மூலையில அஜந்தான்னு சில அஜந்தான்னு காவல் வந்திருக்கோம்ல இருக்கும். அது என்னன்னு தெரியாது. மலைகளுக்குள்ள குகையா குறைஞ்சிருக்கு. ஒரு 5,000-10 ரூபா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ரொம்ப அழகான சித்திரங்கள் ஒரு 1000-1500 வருஷத்துக்கு 1200 வருஷத்துக்கு வந்து எழுதின சித்திரங்கள் இருக்கு. அந்த வர்ணங்கள் அப்படியே இருக்கு. இன்னும் அது புதுசா தான் 100 வருஷத்துக்கு வந்து கண்டுபிடிச்சா அந்த இடம் அப்படி இருக்குன்னு தெரியாது வச்சிருக்கோம். அதுல எல்லா கதைகளா இருக்கு. அந்த நாள்ல அந்த எழுதினவனுடைய மனோபாவத்தில் அந்த காலத்து மனுஷன் எப்படி இருந்திருக்காளோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இருக்கிறதுக்குள்ள பழசு ராஜாக்களோ ஜனங்களோ எத்திகளோ தபஸ்விகளோ இதெல்லாம் எப்படி இருப்பாங்கிறது அதுதான் இருக்கிறதுக்குள்ள பழசு. அந்த அஜெண்டா சித்திரத்தை பார்த்து அதே மாதிரி ராமாயணத்து சித்திரத்தையும் இருக்கிறதுக்குள்ள பழைய சித்திரமா இருக்கிறதுனால இது அதை அனுசரிச்சு ஒருத்தர் சித்திரம் போட்டிருக்காரு. இதுல ஒரு 5-6 சித்திரம் போட்டிருக்கா. பழைய புத்தகத்துலயும் இருக்கு சில சித்திரங்கள். ஒரு சித்திரம் கூட இருக்கு. இதுல ஒண்ணுதான் கூட இருக்கு. 10 கூட இருக்கா. 10 புது சித்திரம் கூட இருக்கு. அதனால இந்த சமஸ்கிருதம் பார்த்து அக்ஷரம் சுத்தமா பண்ணவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும்னு சொன்னா இந்த சித்திரம் அதே மாதிரி ஒரு சில ராமகதையிலும் எழுதி மனசுக்கு வாங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள பழைய சித்திரம் அஜெண்டா சித்திரத்துல எப்படி மனுஷனுடைய உருவங்கள்லாம் இருந்திருக்கோ அதை அனுசரிச்சு ராமாயணத்தினுடைய சித்திரங்களை ஒரு 10 சித்திரங்களை நல்லா கல்பனை பண்ணினா அப்படி இருக்கிற சித்திரங்களை பண்ணினவருக்கு அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாவா. அதுக்காக அவருக்கு ஒரு புத்தகம். இந்த 2 மகர்ஷிகளுக்கு நாம் எல்லாரும் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவள் எழுதி வச்ச பாரதம் பாகவதம் ராமாயணம் இந்த 3 புத்தகத்தினாலதான் இந்த காலத்திலையும் நம்ம ராவணை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் பஞ்சபாண்டவளை பற்றியும் நாம் இன்னும் நினச்சிட்டு இருக்க முடியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது. அது எவ்வளவு ஆழ்ந்திருக்குன்னு கேட்டா கிழக்க இந்த சிங்கப்பூர் போகிறான், மலாய சிங்கப்பூர் அந்த பக்கத்துக்கெல்லாம் அண்ணன்டா இன்னும் கிழக்க ரொம்ப தூரத்துக்கு அண்ணெல்லாம் ஒரு 2000 தீவுகள் இருக்கு. அதுக்கு ஈஸ்ட் இண்டீஸ்ன்னு இப்போ இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கேன். அந்த 2000 தீவுலையும் முக்கியமாக இருக்கிறது பெரிய தீவுகள் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தீவும் பெரிய பெரிய தேசமா இருக்கு. இதுக்கு ஒன்று ஜாவான்னு பேரு, இன்னொன்று சுமாட்ரான்னு பேரு, இங்கெல்லாம் போர்னின்னு பேரு, இப்படிலாம் நிறைய தீவுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தீவுலையும் இப்ப இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நம்ம துருக்கு மதம் இருக்கு. 3/4 மேற்கு மேல அப்படி துருக்க மதமா இருந்தாலும் கூட அவ எல்லாரும் ஏதான ஒரு விசேஷ உற்சவ காலங்கள்
கல்யாண காலங்கள், ஒரு ராஜாவுக்கு பட்டாபிஷேக காலங்கள். ஏன்னா இப்போ இந்த ராமருடைய மகாபாரதம், ராமாயணம் இதில் நாடகமாக போட்டுண்டு அதைத்தான் ரசிச்சுட்டு இருக்கா அந்த 2000 தீவுகளில் இருக்கிறவாளும். பாரத ராமாயணம் இப்போ நமக்கு எவ்வளோ தெரியுமோ அதை காட்டிலும் அவளுக்கு சுவாதீனமாக தெரியும் அந்த தேசத்தில். அங்கே ஒரு சின்ன தீவில் ஒரு 50 மைல் குறுக்களவு அகல நீளம் இருக்கிற தீவில் இன்றைக்கும் நம்ம மந்திரங்கள், சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், பூஜை, யஜ்யம், ஹோமம் இதெல்லாம் நடத்தின்னு இருக்கா. வேறு மதத்துக்கு போகாமல் நம்முடைய மதமாகவே. ஆனால் ஹிந்து மதம்னா அவளுக்கு தெரியாது. ஹிந்து மதங்கிறது புதுசாக நம்ம பேர் வந்தது தானே நமக்கு. அங்கெல்லாம் மதம்ங்கிற வார்த்தைக்கு ஆகமம்னு வச்சிருக்கா. கொஞ்சமாக புத்த மதம் இருக்குது. இங்கே 3 மதம் தான் அவளுக்கு தெரியும். அந்த மதத்துக்கு அவள் சொல்லிக்கிற பாஷையில் ஒவ்வொரு தீவில் ஒவ்வொரு பாஷை இருக்குது. அந்த 2000 தீவுலையும் அநேகமாக ஒரு 400-500 மைலுக்கு தனித்தனியாக பாஷை இருக்குது. ஒரு 30-40 பாஷை இருக்குது அந்த 2000 தீவில். ஆனால் ஒவ்வொரு பாஷையிலையும் மதம்ங்கிறதுக்கு சொல்கிறது ஆகமம்னு சொல்கிறாவ. துலுக்கு மதம் தான் அந்த அந்த ஒரு தீவை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் துலுக்கு மதம் தான் ஜாஸ்தி. துலுக்கு மதம்னு சொல்கிறதுக்கு அவள் ஆகம் இஸ்லாம்னு சொல்லிக்கிறது. ஆகம்னா மதம்னுட்டு அந்த பாஷையில் வச்சுக்கிறேன். ஆகம் புத்தாங்கிற புத்த மதமாக இருந்தானே. புத்த மதம் ரொம்ப குறைச்சலங்க. அந்த ஒரு தீவு சொன்னேன்னா அதில் சிவ மதம் ரொம்ப ஜாஸ்தி. ஆகம் சிவாங்கிற ராமாயண பாரதங்கள்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்கா. அதுவும் இந்த துலுக்கள் நிறைய இருக்கிற தேசங்கள்லையும் எதுலேயும் நிழலாட்டங்கள் அடிக்கடி பண்ணுறது, நாடகங்கள் பண்ணுறது, நாட்டியங்கள் பண்ணுறது, தெருக்கூத்துகள் பண்ணுறது, எல்லாம் ராமாயணம் பாரதம், ராமாயணம் பாரதம் தான். அந்த துலுக்காளுக்கும் அவள் அந்த துலுக்கு மதம் அதிகமாக தெரியாது. மிக்க ராமாயண பாரதங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் தெரியும். வருஷத்தில் ஒரு 20 தூரம் எல்லோரும் ராமாயண பாரதங்களை நாடகங்களை பார்க்கறது, நாடகங்கள் போடுறது அப்படி வச்சுட்டு இருக்கா. வேறு மதம் மாறி போனதுக்கப்புறம் கூட அந்த வால்மீகியினுடைய ஒரு அனுகிரகம், வியாசருடைய அனுகிரகமும் அவ்வளவு தீவிரமாக இருந்துட்டுருக்கு அந்த தேசத்தில். அந்த மாதிரி வால்மீகியும் வியாசரும் அப்புறம் கொஞ்சம் ஞான மார்க்கத்துக்கு ஆச்சாரியர் வால்மீகி வியாசசங்கராக அப்படின்னு இவரிடத்துல எல்லாருக்கும் பாரதம் 1 லட்சம் ஸ்லோகம் இருக்கு. 18 புராணம் சேர்ந்து 4 லட்சம் ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கு. ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் ஒரு 1/2 லட்சம் ஸ்லோகம் இருக்கு. பாரதங்கள், 18 புராணங்கள் இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 6-7 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. அது தவிர மனு, யாக்ஞவல்கியர், பராசரர் முதலியவர்கள் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை அவன் நிறைய எழுதியிருக்க. அப்புறம் கௌதமர், ஆபஸ்தம்பர் இவெல்லாம் மனு, யாக்ஞவல்கியர், பராசரர் இவெல்லாம் மனு ஸ்மிருதிகள்னு தர்மசாஸ்திரம்னு எழுதியிருக்கா. ஸ்லோகமாக சின்ன சின்ன சூத்திரமாக கௌதமர், ஆபஸ்தம்பர், போதாயனர் இப்பேற்பட்ட எல்லாரும் சின்ன சின்ன தர்மங்களை நாம் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகளை எது நாம் நிச்சயம் செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும், என்னென்ன குணங்கள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சிறு சிறு சூத்திரங்களாக 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தை அப்படி கோத்து ஸ்லோகமாக இல்லாமல், செய்யுளாக இல்லாமல் அப்படி இருக்கா தர்ம சூத்திரங்கள்னு பேர். அதில் முக்கியமாக ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரம், கௌதம தர்ம சூத்திரம் இது முக்கியமானது. அதில் ஒவ்வொருத்தரும் நாம் நடக்க வேண்டிய தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிறந்த மனுஷன் எப்படி நல்வழிப்படணுமோ, நல்ல ஆச்சாரம் எதுவோ, குணங்கள் என்னவோ இவைகளெல்லாம் சொல்கிறதுக்காக நிறைய கணக்கு வழக்கு இல்லாமல் அது அநேக சரித்திரங்கள் பூர்வத்தில் 6 இந்த மாதிரி நல்ல தர்மங்களை, நல்ல காரியங்களை அனுஷ்டித்து க்ஷேமத்தை அடைஞ்சா, கொஞ்சம் அதுலேருந்து தவறி போனதுனால எவ்வளவு கெட்டு போனதுக்கப்புறம் அவளை கை தூக்கி விட்டு எப்படி அவளுக்கு நல்வழி கிடச்சிது இவைகளெல்லாம் சொல்கிறது கதாரூபமாக சரித்திரம். ஆனால் இப்போ நமக்கு சரித்திரங்கள்லாம் ஒரு 2000 வருஷத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம சரித்திரமாக நினைக்கிறோம். 2000 வருஷத்தோடு முடிஞ்சு விடலை உலகம். எத்தனையோ லட்சம் வருஷங்கள் இருந்திருக்கும். அதுக்கு முந்தியெல்லாம் 6 மகான்கள் என்னென்ன காரியம் செய்தாங்கிறது புராணம்னு பழசேன்னு பேர். புராணம்னா பழசேன்னு பேர். இந்த மாதிரி பழைய சரித்திரங்களை அதெல்லாம் புராண கதை அப்படின்ட்டு நமக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அலட்சியமாக தோணும். என்னடான்னா 10 தலவத்தனுக்கு மட்டும் 12 வசனம் இருந்தான்,
வந்து இதெல்லாம் என்ன கதை அப்படின்னுட்டு என்னத்தையோ ஏதோ வேலை இல்லாமல் கட்டி கேட்கறதுனா இருந்திருக்கு. என்ன பாட்டுக்கும் வீடு இருந்து எழுத்தாணி இருக்கு, உட்காந்து வேறு வேலையில் எழுதி வச்சுட்டான்னுட்டு என்ன கதையாக கட்டி வச்சிருக்கா அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஆனால் புஸ்தகங்களில் இப்போ பேப்பரில் தான் எழுதியிருந்தால் அநேகமாக அது போய் நமக்கு சொல்கிறதுக்கு தோணாது, நிஜமாக தோணும். அடிக்கடி 10 நாளைக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தரம் 3 மாதத்துக்கு ஒரு தரம் 40,000 வருஷத்துக்கு முந்தி இருந்த மனுஷனுடைய எலும்பு ஆப்பிட்டுதுன்னு எழுதுகிறான். அது எவ்வளோ இருக்குதுன்னா 10 அடி நீளம் இருந்தது, கால் எலும்புங்கிறான் இங்கேருந்து. அப்போ 40,000 வருஷத்துக்கு முந்தி இத்தனை வருஷம் இருந்திருப்பான் மனுஷன்னுட்டு இவளையை பார்த்து அதை இருக்கு, அதெல்லாம் மறந்து போயிடுது நமக்கு. அப்புறம் இங்கேயோ லங்கையில் 2 தலையோடு ஒரு ஆடு பிறந்ததுங்கிறான், 3 தலையோடு 5 தலையோடு ஒரு பாம்பு பிறந்ததுங்கிறான், பாம்பு பார்த்ததுங்கிறான். அடிக்கடி 10 தடவை வந்துட்டுருக்கு. இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணாட்டிக்கு ஒரு பாம்பு பிறந்ததுன்னு அப்படி போடுறான். அது இந்த ஊரில் இத்தனாம் தேதின்னு போடுறான். அதுவே புராணத்தில் இப்படிலாம் இருந்தது, இத்தனை தலை நாகம் இருந்தது, இத்தனை வசனம் இருந்தான் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் போய் வரணும் கட்டுக்கதையாக கட்டுக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த நாளில் நடக்கிறதையே நமக்கு அந்த நாள் இருந்ததெல்லாம் இது எடுத்து பார்த்தோம்னா இந்த பல்ல இவ்வளோ நிலம் இருந்தது, ஒரு மனுஷனுடைய பல்லு, காலது பாட்டுக்கு 15 அடி இருந்தது காலெலும்பு அப்படின்னு ஓடுறான். அதனால் நமக்கு தெரியாததுக்காக பொய்ன்னு தீர்மானம் பண்ணிவிடுறோம். பொய்ன்னு என்ன அர்த்தம்? நமக்கு தெரியாது, நமக்கு அவ்வளோ ஞானம் இல்லைன்னு அர்த்தம். கதை நிஜமாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், இப்போ கதை பொய்ன்னு இப்போ கதை நிஜம்னு இப்போ தீர்மானம் பண்ணி ஆக வேண்டிய காரியமும் இல்லை. ஆனால் கதை பொய்ன்னு மாத்திரம் நம்ம அஜ்ஞானத்தை கொண்டு கதை பொய்ன்னு சொல்லவும் வேண்டாம். அவனுக்கு 10 தலை இருந்தது பொய்ன்னு சொல்ல வேண்டாம், அவன் 50,000 வருஷம் இருந்தான் பொய்ன்னு சொல்ல வேண்டாம். அதனால் பொய்ன்னு சொல்ல வேண்டாம், அவன் மெய்ன்னு இப்போ தீர்மானம் பண்ண வேண்டாம். அது நமக்கு வேண்டியது அதிலேருந்து யார் நல்ல காரியங்களை செய்து க்ஷேமத்தடைஞ்சான், கெட்ட காரியத்தை செய்து கேட்டான். கதை தப்பாக இருந்தால் கூட பாதகம் இல்லை நமக்கு. ஆனால் கதை தப்புன்னு இப்படி இது சொல்லிருக்கு தத்துவம் தான் கதை தப்புன்னு தீர்மானம் பண்ண முடியாது. நான் 2-3 வருஷத்துக்குள்ளே இவ்வளவு நான் பார்த்துட்டேன் பேப்பரில், இவ்வளவு கதையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆற்றுல பொம்மநாட்டிகளுக்கு தாழம்பு இருந்துச்சா தாழம்பு வைக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லிகிட்டு இருந்தா. ஆற்றுல தாழம்பு வச்சுக்கூடாதுன்னுட்டு. சிவனுக்கு தாழம்பு போய் பண்ணக்கூடாது, அது தெரியும், அது சொல்கிறது உண்டு. அதுக்கு ஒரு கதை இருக்குது. விஷ்ணு நிஜம் சொன்னார், பிரம்மா பொய் சொன்னார் அப்படின்னுட்டு. நீ கேட்டது இல்லையா? சிவனுக்கு தாழம்பு எதனால் வைக்கக்கூடாதுன்ட்டு அப்போ சொல்லி ஆகணும். அதை சிவன் தாழம்பு வச்சுட்டு இருந்தாராம் ரொம்ப நாளைக்கு வந்து. அவர் ரிஷியெல்லாம் வந்து சிவனை வந்து நீங்கள் எத்தனை வசரம் உங்கள் வசரத்தை ஒரு கணக்கு பண்ணணும்னுட்டு பார்த்தா அது பாட்டு போயிட்டே இருக்கான் சிவனை பார்த்து நீங்கள் எவ்வளோ வசரம் இருக்கு கணக்கு எடுத்துன்னு தெரிஞ்சுக்கணும், இத்தனை வசரம் நீங்கன்ட்டு இத்தனை அடி நீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரிஷியெல்லாம் சொன்னாலாம். அது உங்களாலாம் அளக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இல்லை திருமூர்த்திகளில் உங்களை தவிர இன்னும் 2 மூர்த்திகள் இருக்காள் உங்களுக்கு சமமா, பிரம்மா விஷ்ணு 2 பேர் இருக்காள். அவளை வேணா அளக்க சொல்லாமல் எங்களுக்கு முடியலைன்னு சொன்னாலும் உங்களாட்டம் தானே அவள் 2 பேரையும் விட்டு அளந்துட சொல்கிறோம் அப்படின்னு அவளை போய் பிரார்த்திச்சேன்டா. சரி ஆகட்டும்ப்பா, நாங்கள் உங்களுக்காக நான் வந்து அளக்கிறதுக்கு பார்த்துட்றோம்னாலாம். சரின்னு ஒரு பாட்டுக்கும் ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்கும் பெரிய லிங்க ரூபமாக ஒரே ஜோதி ரூபமாக பிரகாஷிட்டார். பெரிய லிங்கம், மகாலிங்கம் இங்கே ஜோதியாக இருந்துட்டார். அது மேலே பார்த்தாலும் எல்லாம் கிடையாது, இது கீழேன்னு தெரியல. அப்புறம் பிரம்மாவை விஷ்ணுவை பிரார்த்திச்சோன்னே சரி நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னுலாம். பார்த்துட்டு வந்தோடனே பிரம்மா என்ன பண்ணினா வந்து ஹம்ச ரூபத்தை எடுத்துட்டு, அவருக்கு வாகன ஹம்சம் இல்லையா, அந்த ஹம்ச ரூபத்தை எடுத்து தன்னுடைய வாகன ரூபத்தையே தான் எடுத்துட்டு பறந்து போயிட்டே இருந்தார். போக 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 இன்னும் எவ்வளோ போனாலும் சுவாமியினுடைய சிரஸ்ஸு காணலை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. விஷ்ணு வந்து ஆதிவராக இருக்கு இல்லையா, வராக ரூபத்தை எடுத்துட்டு அது பாட்டுக்கு கீழே தோண்டிட்டு போயிட்டே இருந்தேன். போக 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 ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியலைன்னு வந்து சொல்லிட்டாரான் விஷ்ணு. பிரம்மா வந்து இதில் மேலே போக 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 அங்கேருந்து அவருடைய ஜடையில் இருந்து ஒரு தாழம்பு ஒன்றும்
கீழே விழுந்துட்டே இருந்துதான். இந்த தாழம்பு இவர் போய் போய் இவருக்கு தாங்கல, இனிமேல் பறக்கவும் முடியல, அவருக்கு எல்லாம் ஓஞ்சி போச்சு. அப்படி நான் போனேன். வந்து ஒன்றும் இல்லை, நீ எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்டார். நான் தாழம்புவேன். அது வந்து நான் ஈஸ்வரனுடைய சிரசிலேருந்து வரேங்க. எத்தனை நாளாக வந்துட்டுருக்கேன், நீ விழுந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். எத்தனை தூரம் வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் எத்தனையோ யுகமாச்சு அங்கேருந்து விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னு. சரி சரி, ஒரு காரியம் எனக்கு சகாயம் பண்ணிட்டேன்னு கேட்டாரன். தலையை பார்த்துட்டு வர முடியாது தேவதைகள்லாம் சொன்னேன். எனக்கு ரொம்ப அவமானம் இருக்குன்னு பார்க்க முடியலன்னுட்டு பைசு வந்து போச்சு. நான் பார்த்துட்டேன்னுட்டு நீ வந்து சாட்சி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாரன். சரி சொல்கிறேன் நான் தாரம்பு. உடனே வந்தாரான். சரி நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பிரம்மா சொன்னாரான். அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டாலும் தாழம்பு தான் சாட்சின்னு. தாழம்பு பொய் சாட்சி. இவர் நிஜம் சொல்லிட்டார், அவர் பொய் சொல்லிவிட்டார் பிரம்மா. சரி அப்படியானா சுவாமிக்கு தெரியாதா? இல்லை வந்து நீ பொய் சாட்சி என்ன, பூவை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சிவனுக்கு தாழம்பு கூடாது என்று சொல்கிற வழக்கம். யாரான்னு கேட்டீங்களா அந்த கதை? கேட்டீங்க இல்லையா? இது வந்து ஒவ்வொரு சிவங்கோவிலையும் இந்த தட்சிணாமூர்த்தி ஒரு பிறையில் இருக்கார் இல்லையா, தெற்கு பிராகாரத்தில். அந்த மாதிரி சுவாமிக்கு பின்னால் மேலண்ட பிரகாரத்தில் ஒரு பிறை இருக்கும். வடவண்ட பிரகாரத்தில் துர்க்கையும் பிரம்மாவும் 2 பிறையில் இருப்பாள். தென்னண்ட பிரகாரத்தில் நர்த்தனம் பண்ணுற கணபதியும் தட்சிணாமூர்த்தியும் 2 பிறையில் இருப்பாள். மேலண்ட பக்கத்தில் ஒரு பிறை தான் இருக்கும். அந்த ஒரு பிறையில் சில ஊரில் விஷ்ணு இருப்பார், சில இடங்களில் விஷ்ணு இருப்பார், சொல்பமான இடங்கள்லாம் இருப்பார். முக்கால்வாசி க்ஷேத்திரங்களில் இந்த லிங்கம் இருக்கும், மகாலிங்கம். அந்த லிங்கத்துக்குள்ளே லிங்கோத்பவமூர்த்தின்னு பேர் இருக்குது. அந்த லிங்கத்துக்குள்ளே ஒரு ஆப்லாங்க ஒரு தீர்க்க விருத்தம், நீளமான ஒரு விருத்த சக்கரம் ஒன்று இருக்கும். இவ்வளோ நீளம் இருக்கும். அதில் சுவாமி நின்றுருப்பார் மான்மொழியோட. சிரசு பாதி மறைஞ்சிருக்கும், அதில் கொஞ்சம் பாதி மறைஞ்சிருக்கும், காலும் பாதி மறைஞ்சிருக்கும். காலும் தெரியாது, சிரசும் தெரியாது. அதுக்கு லிங்கோத்பவமூர்த்தின்னு பேர். அதனுடைய அடியில் வராக ரூபம் இருக்கும். அதனுடைய சிரஸில் அந்த சிரசு பாதி தெரியாமல் இருக்க அங்கே ஹம்ச ரூபம் இருக்கும். பக்கத்தில் பிரம்மா விஷ்ணு அவளும் நின்றுருப்பாள். ஆனால் ஹம்சம் இருக்கும், வராகம் இப்படி கீழே போயின்னு இருக்கும், ஹம்சம் வந்து அப்படியே பறந்துட்டுருக்கும். இது அநேகமாக முக்கால்வாசி கோவிலில் பார்க்கலாம். க்ஷேத்திரங்களில் லிங்கோத்பவமூர்த்தின்னு அவருக்கு பேர். இந்த தத்துவம், அதாவது அடிமுடி காணாத ஆண்டவராம்னு பேர். அதாவது ஆதியந்தம் இல்லாமல் இருக்க முடியாத ஸ்வரூபம்னு பேர். அதுதான் ஆபாதாளம் அபஸ்தலாந்த. இந்த ஈஸ்வரனுக்கு க்ஷீராபிஷேகம் பண்ணுற காலத்தில் இது எல்லையில்லாத ஒரு ஸ்வரூபம், எல்லையில்லாத ஸ்வரூபத்தை ஒரு ஸ்படிகலிங்கமாக நாம் ஆவாகனம் பண்ணி, ஸ்படிகம்னு சொன்னால் அதுக்கு சுயமாக ஒரு உருவம் கிடையாது. எதை கிட்ட கொண்டு வைக்கிறோமோ அந்த வந்து சார்ந்ததன் வண்ணமாகுதுன்னு, எது சார்ந்ததோ அதனுடைய வர்ணம் அதுக்கு வரும். பக்கத்தில் 2 பில்லம் வச்சா ஸ்படிகம் லிங்கம் பச்சையாக இருக்கு ஒரு சுவாமி. 2 மாதநம்பு வச்சோம்னா ஷாப்பாயிடு ஒரு சுவாமி. அந்த மாதிரி தான் ஈஸ்வரனுக்கு சுயமாக ஒரு ரூபமும் கிடையாது. எப்படி எந்த ரூபமாக இவன் பாவிக்கிறோம் அந்த ரூபமாக இருந்தால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் ஸ்படிகலிங்கமாக முதல்ல பண்ணிக்கிறது. லிங்காகாரமாக வச்சத்தை நமக்கு எல்லை இல்லாத ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இருக்கு ஒரு லிங்கம்னு சக்கரமாக சுற்றிட்டுமானா அதுக்கு அடி என்ன நொடி என்ன? சக்கரத்துக்கு ஆதியுமே, சர்க்கிளுக்கு ஆரம்பம் கிடையாது. ஒரு கோடுன்னா அதுக்கு ஆரம்பம் உண்டு, நொடி உண்டு. சர்க்குலராக வச்சுட்டுவானா அதுக்கு ஆதியம் இல்லை அந்தம் இல்லை. குளோபுலராக வச்சுட்டுவானா அதுதான் பானலிங்கம்னு இதில் நர்மதையிலேருந்து கொண்டு வருது. அதனால் அதுக்கு அடி என்ன நொடி என்ன? ஆதியந்தம் இல்லைங்கிறதுக்கு அடையாளத்துக்காகத்தான் லிங்காகாரமாக வைக்கிறது. அது சுயமாக ஒரு பரம பரிசுத்தம், பரமாத்ம ஸ்வரூபம். நாம் எந்தெந்த பாவனை பண்ணுறோமோ அந்தந்த ரூபமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்ங்கிறதுக்காக தான் ஸ்படிகமாக வைக்கிறது. ஸ்படிகத்தின் லட்சணம் அது. அது லிங்காகாரமாக தீர்க்காகாரமாக வைக்கிறதுக்கு காரணம், ரெண்டாவது இப்போ சயின்டிஸ்ட் பண்ணுறதையே இந்த தீர்க்கவர்த்தம்னு பேர். ஆப்ளம்னா தானே பேர், தீர்க்கமான விருத்தத்துக்கு தானே பேர். இந்த யூனிவர்ஸே ஒரு தீர்க்காகாரமாக தீர்க்கவர்த்தமாக தான் இருக்குன்னு நேர் ரவுண்டாயும் இல்லை
ராப்லாங்கா ஓவல் ஓவல் ஷேப்பு. அண்டம், அண்டம்னா பிரம்மாண்டம்னு சொல்கிறோம் சாஸ்திரத்தில். அண்டம்னா முட்டைக்கு பேர், ஓவல்னா முட்டையினுடைய ரூபமாக இருக்குதுன்னு சொல்கிறது. இப்போ நர்மதையில் இருக்க முடியாத பானலிங்கம் இருக்க, அதுவும் பார்த்தோம்னா நர்மதையில் ஒரு இடத்துல உண்டாடுறது. அந்த இடத்துலேருந்து தான் பானலிங்கத்தை நான் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் பூஜைக்கும் கோவிலுக்கு முதற்கொண்டு அதுதான் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது. ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை பண்ணுற லிங்கம் நர்மதையிலிருந்து தான் பானலிங்கம் எடுத்துன்னு வருது. நம்முடைய இந்தியாவிலேயே பாரத கண்டத்திலேயே மத்தியில் இருக்கிறது நர்மதை. பஞ்சாயத்தன பூஜைன்னு 5 சாமி வச்சு பூஜை பண்ணுறது ஆற்றுல. சாலிகிராமம் ஒரு மூலையில், பிள்ளையார் ஒரு மூலையில், சூரியன் ஒரு மூலையில், அம்பாள் ஒரு மூலையில், மத்தியில் சிவலிங்கம் வச்சுருது. இதுதான் பஞ்சாயத்தன பூஜைன்னு பெரியவெல்லாம் அநேகமாக ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பூஜை இருக்கும். பஞ்சாயத்தன பூஜைன்னு அதாவது நடுவில் சிவலிங்கம் இருந்தால், கிழக்க பார்த்துட்டு சிவலிங்கம் இருந்தானாக்கா என்னுடைய தென்மேற்கு மூலையில் பிள்ளையார் இருப்பார். அதனால் கோவில்லையே தென்மேற்கு மூலையில் தான் பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் கோவில் அப்படியே தென்னண்ட பிரகாரத்தினுடைய மேலண்ட ஓரத்தில் போனால் பிள்ளையாருடைய சன்னிதானம் இருக்கும். அங்கே ஆற்றுலேயும் அப்படி தான் லிங்கம் மத்தியில் இருந்ததுன்னா தென்மேற்கு மூலையில் பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாருக்கு வடமேற்கு மூலையில் அம்பாள் வைக்கிறது. வடகிழக்கு மூலையில் மகாவிஷ்ணு சாலிகிராமம் வைக்கிறது. தென்கிழக்கு ஆக்னேயத்தில் சூரியனை வைக்கிறது. மத்தியில் ஈஸ்வரனை வைக்கிறது. இது பஞ்சாயத்தன பூஜைன்னு அதான் பண்ணுறது. இந்த மத்தியில் இருக்கிறது சிவலிங்கம், அதுதான் சிவபஞ்சாயத்தனம்னு பேர். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த பஞ்சாயத்தன பூஜை பண்ணுறது உண்டு. ஆனால் சிலது விசேஷமாக சக்தியை மத்தியில் வச்சு ஒரு பஞ்சாயத்தனம்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு பஞ்சாயத்தனம் விஷ்ணு மத்தியில் வச்சு இந்த 4 மூர்த்திகளை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அனுஷ்டானத்தில் சிவபஞ்சாயத்தனம் தான் பஞ்சாயத்தனமாக பண்ணுற காலத்தில் சிவபஞ்சாயத்தனம் தான் பண்ணுற வழக்கம். அந்த சிவபஞ்சாயத்தனத்தில் நம்முடைய மத்தியில் இருக்கிற பானலிங்கம் நர்மதையில் எடுக்கிறது. நர்மதையில் ஒரு ஒரு ஓங்கார குண்டம்னு ஒரு குண்டம் இருக்குது. ஓங்கார மாந்தாதான்னு பெரிய க்ஷேத்திரம். சிவபுரி, விஷ்ணுபுரி, பிரம்மபுரின்னு திருமூர்த்திகளுடைய புரியும் இருக்குங்க. அங்கே ஒரு காவேரின்னு ஒரு நதி வருது, அதுலேயே பிரிஞ்சு காவேரியா நர்மதையோ பிரசங்கன்னுட்டு அங்கே தான் ஓங்கார க்ஷேத்திரம் இருக்குன்னு. 12 ஜோதிர்லிங்கம்னு ஆச்சாரியால் பாடப்பெற்றது 12 ஜோதிர்லிங்கம். இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் இந்த மத்தியில் இருக்கு, இந்தியாவுடைய மத்தியில் கேதாரம் முதற்கொண்டு ராமேஸ்வரம் வரைக்கும் 12 ஜோதிர்லிங்கங்கள் ஆச்சாரியாளர் பாடப்பெற்றது. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் தனித்தனி ஸ்லோகம் இருக்குது. நான் 3 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்துக்கு 4 அடி தான், ஒவ்வொரு அடிக்கு ஒரு லிங்கத்தை சொல்லி அப்படி 3 ஸ்லோகத்தில் 12 லிங்கத்தையும் அப்படி சொல்ல முடியாத ஒரு பாடலும் இருக்குது. தனித்தனியான பாடலும் இருக்குது 12 ஜோதிர்லிங்கத்துக்கு. அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் கேதாரம், சோமநாசம், காஷி. இதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் கோதாவரி உற்பத்தி ஸ்தானத்தில் திரியம்பகம். அங்கேயே இந்த கோதாவரி கொஞ்சம் தூரத்தில் பீமேஸ்வரம், நாகநாதம் எல்லாம் இந்த நைசாமில் இருக்கிற மராட்டா வார்டில் இருக்கிறது. எல்லாம் நைசாமில் இருக்கிற மராட்டா பாகத்தில் இருக்கிறது. அதாவது எல்லோரா கேவ்ஸ்ன்னு இருக்கிறதால அதில் தான் நாகநாத க்ஷேத்திரம் நாகேஷங்கிறது அந்த எல்லோரா கேவ்ஸ் பக்கத்தில். அதான் பெரிய சிற்பங்கள்லாம் சொல்கிறாள். இது சிற்பம் இல்லை, சிற்பம் இருக்கிறது பண்ணினது மலையில் படைஞ்சது. இது அதுக்கு அனாதி க்ஷேத்திரம் தனியாக இருக்குது பக்கத்தில் நாகேஷங்கிறது. குசுரணேஷம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அதுவும் கோதாவரி தீரத்தில். எல்லாம் மகாராஷ்டிர கோதாவரியில், தெலுங்கு கோதாவரியில் இல்லை. குசுரணேஷம்னு ஒன்று இருக்குது. அந்த குசுரணம்னா இதுக்கு பேர் குங்குமப்பூவுக்கு பேர். குங்குமப்பூ வர்ணமாக இருக்கும் மகாலிங்கம் அங்கே. அதனால் குசுரணேஷம்னு ஒரு கிருஷ்ணேஷம்னு சொல்லுவா. குசுரணம்னா காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய குங்கும புஷ்பத்துக்கு குசுரணம்னு பேர். அந்த குசுரணேஷ க்ஷேத்திரம். அதுக்கப்புறம் இந்த ஓங்கார க்ஷேத்திரம் இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீசைலம், தெலுங்கு தேசத்தில் ஆந்திர தேசத்தில் ஸ்ரீசைலம், ராமேஸ்வரம், இதெல்லாம் 12 ஜோதிர்லிங்கங்களில் சேர்ந்தது. வைத்தியநாதன் ஒரு க்ஷேத்திரம். அதெல்லாம் எண்ணினால இது பீமேஸ்வரன் என்ன பீமேஸ்வரம், அதான் ஸ்ரீசைலம் சொல்லிட்டேன். அது சொல்லிட்டேன். ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் அப்படின்னு இல்லை, ஒரு அக்ஷரம் அதில் சேரல, காலஹஸ்தியும் அதில் சேரல. தனித்தனி ஆச்சாரிய படத்தில் தான் இது. 12 லிங்கத்தில் அது இன்னும் சேரல.
அதுவும் முதல்ல சொல்லிட்டேன். சோமநாதம், பீமேஸ்வரம், வைத்தியநாதம். வைத்தியநாதத்தில் பரளி வைத்தியநாதன் ஒன்று இருக்குது. அது ஒரு அதான் மகாராஷ்டிர தேசத்தில் இருக்கிறது. இந்த பீமேஸ்வரம், பரளி வைத்தியநாதம் இது ரெண்டும் மகாராஷ்டிர தேசத்தில் இருக்குது. அதே மாதிரி நாகேஷம், குசுரணேஷம் இதுவும் மகாராஷ்டிர தேசத்தில் இருக்குது. அதே மாதிரி திரியம்பகம் அதுவும் மகாராஷ்டிர தேசத்தில் இருக்குது. இந்த 5 லிங்கங்களும் அநேகமாக மகாராஷ்டிர தேசத்தில் இருக்குது. கோதாவரி உற்பத்தி ஸ்தானத்திலும் கோதாவரி பக்கங்களையும் இந்த 5 லிங்கங்களும் இருக்குது. சௌராஷ்டிர தேசத்தில் இந்த சோமநாதம் இருக்குது. அதான் வடக்கு ஹிமபுரத்தில் கேதாரங்கிறது இருக்குது. இங்கே விஸ்வநாதம் இருக்குது. அதே மகாராஷ்டிர தேசத்தில் தான் என்னுடைய எல்லையில் தான் இந்த ஓங்கார மாந்தாத்தான்ட்டு ஓங்கார க்ஷேத்திரம் அங்கே இருக்குது. அந்த ஓங்காரத்துக்கு அப்புறம் தான் இங்கே ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியில் சமுத்திரத்தின் இதில் ராமேஸ்வரம். சரியா 12 தானே வருது. காஷி துவாதச ஜோதிர்லிங்கம்னு பேர். பெங்காலில் எந்த பெருமாள் கோவில் கட்டினாலும் சரி, கிருஷ்ணன் கோவில் கட்டினாலும் சரி, காளி கோவில் கட்டினாலும் சரி, நடுவில் கோவிலுக்கு 2 பக்கத்துலையும் கோவில் பிரதான கோவில்னா அதுக்கு என்னென்ன இன்னொன்று ஒரு 6 கோவில், அன்னொன்று ஒரு 6 கோவில். துவாதச ஜோதிர்லிங்கத்துக்கு கோவில் கட்டாமல் ஒரு கோவிலும் கட்டுறதில்லை. அம்பாள் கோவில், சக்தி கோவில், காளிகளி கோவில் கட்டினாலும் சரி. இந்த ராமகிருஷ்ணாபுரம் தட்சிணேஸ்வர் காளிங்கிறாலும் தட்சிணேஸ்வர் காளியும் இந்த 12 ஜோதிர்லிங்கம் இருக்கும். ஒரு சின்ன கோவில் எங்கே இடிஞ்ச கோவில் இருந்தாலும் ஒரு கோவிலில் இந்த துவாதச ஜோதிர்லிங்கம் கோவில் கட்டிட்டு தான் கோவில் எல்லாம் கட்டுறது. இவ்வளவு சுவாமிக்கு இந்த 12 லிங்கத்தையும். அதே மாதிரி பல்லவனுடைய காலத்தில் கைலாசநாத சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்கான். அதுவும் 1500 வருஷத்துக்கு முந்தி. அதுலேயும் அதே மாதிரி 2 பக்கத்துலையும் துவாதச ஜோதிர்லிங்கங்கள் அங்கே வச்சுருக்கேன். நம்ம கிருஷ்ண தேசத்தில் துவாதச ஜோதிர்லிங்கம் கைலாசநாத சுவாமி தான் வச்சுருக்கேன். லிங்கம் கூட இல்லை அப்படின்னு கோவில் மாத்திரம் கட்டியிருக்கு. வடக்க பெங்காலில் மாத்திரம், ஹிந்துஸ்தான் தேசத்துலாம் கூட இல்லை, பெங்காலில் மாத்திரம் ஒவ்வொரு கோவில்லையும் பெருமாள் கோவில், அம்பாள் கோவில், கிருஷ்ணன் கோவில், அம்பாள் கோவில் தான் ஜாஸ்தி. ஏன்னா சைத்தன்ய வைஷ்ணவ கோவில்களும் அம்பாள் சாக்தாளத்தினால 2 கோவிலும் ஜாஸ்தி. ஒவ்வொரு கோவில்லையும் இந்த ஜோதிர்லிங்கம் கட்டாமல் கிடையாது. உழவு போட்டு துவாதச ஜோதிர்லிங்கத்துக்கு கோவில் இருக்கும். அதில் மத்தியில் இருக்க முடியாத ஓங்காரத்துலேருந்து தான் இது நடுவில் இந்த பஞ்சாயத்தில் இருக்க முடியாத மத்தியில் இருக்க முடியாத பானலிங்கம்னு பேர் இருக்குது. சில கோவிலில் புதுசாக கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தாலும் நாம ஒரு லிங்கம் அடிக்காமல் இந்த பானலிங்கத்தையே கொண்டு வந்து தர்மதையிலேருந்து அதுக்கு தகுந்தாலும் ஆவடையார் பண்ணி அதுக்கு தகுந்தாலும் கோவிலுடைய அளவு கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு தர்மதையில் போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிரம்மச்சாரி ஒருத்தர் 18 வருஷம் வியாகரண சாஸ்திரம் படித்தார். முன்னாடி ராஜசாஸ்திரம்னு பெரிய வித்வான் இடத்துல அவர் பிரம்மச்சாரியாகவே இருந்து கடைசியில் சன்னியாசம் இருந்து வச்சிட்டார். வியாகரணத்தில் அவருக்கு ஈடு கிடையாது, ரொம்ப நிஷ்டை இருக்குது. அவர் இங்கேருந்து சாப்பிடாமையே ஏதோ இந்த கடலை இதை அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டுண்டு அங்கேருந்து அவருக்கு சொத்துண்டு இங்கேருந்து நடந்து போய் இதுக்கு நர்மத லிங்கம், பெரிய லிங்கம் ஒன்று தள்ள தூக்கிண்டு, அவ்வளவு பெரிய மகாலிங்கத்தை தள்ள, கோவில் கட்ட முடியாத மகாலிங்கத்தை தள்ள தூக்கிண்டு நடந்து வந்து தங்கூரில் தான் நிலமெல்லாம் ஒரு சிவாலயம் கட்டி அந்த சிவாலயத்தை இதையே பிரதிஷ்டை பண்ணி அதே கும்பாபிஷேகம் பண்ணி நிலமும் எழுதி வச்சுட்டார் கோவிலுக்கு. அப்படி மன்னாருடைய இருக்க ஒரு கிராமத்தில் செம்பியன் மகாதேவின்னு பேர் இருக்குது. செம்பியனுக்கு பேர். செம்பியன்னா இவனுக்கு, செம்பியன்னா சோழனுக்கு பேர். அவனுடைய மாதேவின்னு பெரிய சோழ மகா சக்கரவர்த்தியினுடைய பட்ட மகிழ்ச்சிகள் அந்த இடத்துல அநேக சிரமங்கள் பண்ணிருக்காங்க. அந்த க்ஷேத்திரத்தில் அங்கே ஒரு சிவபிரதிஷ்டை பண்ணுறது பண்ணினார். ஒரு சாஸ்திரத்தை, எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தை பாக்கெல்லாம் தெரியும் எனக்கு. இந்த காலத்தில் நம்ம நூற்றாண்டில் அந்த மாதிரி நடந்தது. அந்த மாதிரி மத்தியில் இருக்க முடியாத சிவலிங்கம் நர்மதையிலிருந்து கொண்டு வருது வழக்கம். அதுக்கு சாலை கிராமம். அதே மாதிரி நேபாளத்தில் இப்போ இந்த கோசி ப்ராஜெக்டுன்னு சொல்கிறால அதில் கண்டகின்னு ஒரு நதி பக்கத்தில் இருக்குது. அந்த கண்டகி நதியில் உற்பத்தி ஸ்தானத்தில் ஒரு பெரிய 4 பக்கத்துலேயும் மலையில் ஒரு பெரிய குளம் மாதிரி தேங்கியிருக்கு அந்த கண்டகி நதி. அதில் சாலை கிராமங்கிறது அப்படியே முதக்கிறது. அதில் ஒரு புழு ஒன்று இருக்கும் சாலை கிராமத்துக்குள்ளே. அந்த புழு பூச்சியெல்லாம் கூடு கட்டுறத, இங்கே இந்த சிலந்தி பூச்சி கூடு கட்டுறது, அது எவ்வளோ ஜாமெட்ரிக்கலாக கட்டுறது. இந்த வெட்டுக்கால் பூச்சி ஒரு கூடு கட்டுதானா எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக போட்டு என்ன அழகாக அதுக்கு இதெல்லாம் போட்டு ரொம்ப நன்னா கட்டுறது. அதே மாதிரி அதுக்குள்ளே அந்த சாலிகிராமத்தினுடைய நல்ல கனமானது சாலிகிராம சிலை. அதுக்குள்ளே ஒரு புழு இருந்துட்டு உள்ள சக்கரம் போடும்.
ரொம்ப கணக்காக சக்கரம் போடும். அது எந்த ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சக்கரம் இருக்கும். அந்த அந்த சக்கரத்தை பார்த்து இது வாமனமூர்த்தியா, இது நரசிம்மூர்த்தி, இது மத்ஸ்யமூர்த்தி, இது லட்சுமி நாராயணமூர்த்தி, இது பாலகோபாலமூர்த்தி அப்படின்னு சாலிகிராமத்துக்கே லட்சண கிரகம் தனியாக இருக்குது. அந்த லட்சண பிரகாரம் ஒரு புழு இதில் அந்தந்த சக்கரங்களை உண்டு பண்ணிவிடுறது. அந்த புழு தான் மகாவிஷ்ணுடைய அவதாரமாக இருந்து அந்த ரூபமாக இருந்து லோகத்தில் அனுப்புறதுக்காக அந்த புழுவே விஷ்ணு அம்சமாக இருந்து இது பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த சக்கரத்தை போட்டுட்டு இந்த பட்டுப்பூச்சி அது இது போட்டுட்டு போகிற மாதிரி அதை உடச்சிட்டு ஒழு போய்டுற மாதிரி இந்த சக்கரத்தை போட்டுட்டு போய்டுறது. அதுக்குள்ளே இந்த சக்கரம் இருக்கு, அதுக்குள்ளே தங்கம் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு சாலிகிராமத்துலேயும் ஒரு ஓட்டை இருக்கும். ஓட்டை வந்து கோணாவனா இருக்கும், ஒரு கணக்காக இருக்காது. அந்த ஓட்டைக்குள்ளே மேலேயும் கீழேயும் சக்கரம் இருக்கும். இந்த சக்கரம் நாம் யந்திரம் போட்டால் அப்படியோ ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக ரொம்ப அழகான ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக இருக்கும். அந்த தனியாக ஒரு புழு ஒன்று இருக்குது, கிராம சிலைன்னு அதுக்கு பேர். 108 சாலிகிராம மாலைகள்லாம் கூட சமர்ப்பிக்கிறது வந்து அதே மகாவிஷ்ணுடைய சுரூபம், அதனுடைய சக்கர சுரூபம் மட்டும்.